3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு ரெண்டையும் கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 3 காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து மசால் வடைக்கு அரைக்கிறத விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி அதில் 1/2 கப் கொத்தமல்லி தலைகள், 10 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமான உப்பு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டைகளை பிடிச்சி மீதி கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகள் வேகிற டைமில் 1/4 மூடிக்கு கொஞ்சம் அதிகமான தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியை சேர்த்து கூடவே எடுத்து வச்சு அந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி கொதி வந்த உடனேயே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து வேக வச்ச உருண்டைகளையும் சேர்த்து 3/4 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதி வந்த உடனேயே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளை மேலாப்புல தூவி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ.